அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வ லா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதஹ் வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பத்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கதீரன் வ நிஸாஅ واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் கிருதி தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள், நானும் நீங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள் அல்லாஹுவினாலும் அல்லாஹுவுடைய தூதரினாலும் சிறப்பித்து சொல்லப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மாதத்தையும் உன்னதமான நாட்களையும் எதிர்பார்த்து இலங்கை திருநாட்டிலே இருந்து உலகளாவிய ஒவ்வொரு நாடுகளிலும் இருந்து அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட லா இலாஹ இல்லல்லா என்று சொன்ன அந்த உறவுகள் எல்லாம் இறை இல்லமாகிய அந்த காபத்துல்லாவை நாடி தேடி ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சாறை சாறையாக படையெடுத்து பயணமாகின்ற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். சில உறவுகள் நம் இலங்கை திருநாட்டிலே இருந்து மக்கமா நகரத்தை சென்றடைந்திருக்கிறார்கள். இன்னும் சில உறவுகள் இலங்கை திருநாட்டிலே இருந்து மக்கமா நகரத்தை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். உலகத்தில் எங்கு உள்ள உறவுகளாக, ஈமானிய உறவுகளாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் போய் சேர வேண்டிய கடமையை நிறைவேற்ற வேண்டிய ஒரு இடம் அல்லாஹ்வுடைய ஆலயமாகிய அந்த காபத்துல்லா என்று சொல்லுகின்ற இடம் என்று நம் எல்லோருக்குமே தெரியும். எப்படி இந்த உலகத்தில் ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறானோ, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை கிடையாது என்ற அந்த வார்த்தைக்கு சமனான இன்னும் ஒரு வார்த்தையை இஹ்ராம் என்று சொல்லுகின்ற உடையை அணிந்து கொண்டு தல்பியாவாக அந்த வார்த்தையை இனம், மொழி, நாடு, தேசங்கள் கடந்து என்ன மொழியை பேசினாலும் என்ன இனத்தை சார்ந்தாலும் எல்லோருடைய வாயினாலும் உச்சரிக்கப்படுகிற அந்த லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுகின்ற வார்த்தைக்கு நிகரான இன்னும் ஒரு வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் என்று சொல்லுகிற அந்த அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி நான் உனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று சொல்லுகிற, உனக்கு இணையோ துணையோ கிடையாது என்று சொல்லுகிற ஒரு உன்னதமான வார்த்தைகளோடு இன்று உலகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இந்த இபாதத் என்பது, ஹஜ்ஜுடைய இபாதத்துக்கள் என்பது
மிக குறைந்த நாட்கள் தான், 5 நாட்கள் மாத்திரம்தான் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத். யௌமு தர்வியா என்று சொல்லுகிற பிறை 8வது நாளில் ஆரம்பிக்கிறது இந்த ஹஜ்ஜுடைய இபாதத். அவ்வளவுதான் ஆரம்பம். இதற்கு முன்னர் போனவர்கள் காபாவிலே தொழுது உம்ராவை செய்து இபாதத் செய்து கொண்டிருப்பார்களே தவிர ஹஜ்ஜுடைய வணக்கத்தில் அவர்கள் ஈடுபட முடியாது. ஹஜ்ஜுடைய வணக்கம் என்பது குறிப்பிட்ட நாளில் அது ஆரம்பமாகும். அது எப்போது ஆரம்பமாகும் என்றால் யௌமு தர்வியா என்று சொல்லுகிற பிறை 8வது நாளில் தான் அந்த ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பமாகும். ஒருவர் பிறை 5 மக்காவுக்கு போனாலும், பிறை 6 மக்காவுக்கு போனாலும், பிறை 7 மக்காவுக்கு போனாலும் அவர் நிச்சயமாக இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். ஹஜ்ஜி என்பது யௌமு தர்வியா என்று சொல்லுகிற 8வது நாளில் தான் இந்த ஹாஜிகள் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு புறப்படுகிற ஒரு உன்னதமான ஒரு பயணம். பிறை 8, அடுத்ததாக பிறை 9 யோமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். அடுத்ததாக யோமு நஹர், அறுத்து பலியிடுகிற அந்த பிறை 10வது நாள். பிறை 11, 12, 13 இந்த நாட்களோடு ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகள் முடிந்துவிடும். 5 நாட்கள் மாத்திரம்தான். இவ்வளவு செலவழித்து இவ்வளவு தொலைவு தூரத்தில் இருந்து இவ்வளவு ஒரு புனிதமான ஒரு இபாதத்தை நோக்கி புறப்படுகிற அந்த இபாதத் 5 நாட்கள் மாத்திரம்தான் அங்கு நடைபெறும். அவ்வளவுதான். அதே போன்று சில இடங்கள் மக்கா, அதே போன்று சஃபா மர்வா, அதே போன்று அரஃபா, மினா, ஜம்ராக்கள் கல்லறுகின்ற இடங்கள், அத்தோடு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தின் இடங்கள் முடிந்துவிடும். அதே போன்று சில வணக்க வழிபாடுகள், இஹ்ராத்தை அணிந்து கொள்வது, காபாவை வலம் வருவது, சஃபா மர்வாவுக்கு மத்தியில் சஇ செய்வது, மினாவிலே தங்குவது, அரஃபாவிலே தரிபடுவது, அதே போன்று ஷைத்தானுக்கு கல்லறிகின்ற இடங்களுக்கு சென்று கல்லறிவது, அதே போன்று அன்றைய நாளில் மிருகங்களை அறுத்து பலியிடுவது, முடியை அகற்றி விடுவது, தலையை வலிப்பது, இஹ்ராத்தை கலட்டுதல். இவ்வளவுதான் இந்த இபாதத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியில் நிறைய மாதங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். நீங்கள் பாருங்கள், சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 36வது வசனம், இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே இந்த மாதங்கள் 12ஆக கணக்கெடுக்கப்படுகிறது. மின்ஹா அர்பஅத்து ஹுரும், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதிலே கண்ணியமான மாதங்களாக அல்லாஹ் 4 மாதங்களை அல்லாஹ் ஆக்கினான். 12 மாதங்களை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த 12 மாதங்களுக்குள் அல்லாஹு தஆலா சிறப்பான மாதமாக அல்லாஹு தஆலா 4 மாதங்களை ஆக்கினான். யுத்தங்கள் செய்ய முடியாது, சண்டைகள் பிடிக்க கூடாது. அல்லாஹுவினால் சிறப்பிக்கப்பட்ட உன்னதமான மாதங்களாக அல்லாஹ் 12 மாதங்களுக்குள் அல்லாஹ் 4 மாதங்களை தெரிவு செய்தான். அந்த மாதத்திலே ஒன்றுதான் துல் கஅதா, ஹஜ்ஜுக்கு முன்னர் உள்ள ஒரு மாதம். அதே போன்று துல் ஹிஜ்ஜா அல்லது துல் ஹஜ்ஜி என்று சொல்லுகிற ஹஜ்ஜுடைய மாதம். அதே போன்று முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதங்களும் அல்லாஹுவினால் சிறப்பிக்கப்பட்ட சிறப்பான மாதங்கள் என்பதை அல் குர்ஆன் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். ரமலான் இதுக்குள்ள வராது. ரமலான் சிறப்பான மாதம் தான். ஆனா அல்லாஹுவினால் சிறப்பிக்கப்பட்டது என்று சொல்லுகிற அந்த 4 மாதத்துக்குள்ளும் இந்த ஹஜ்ஜுடைய மாதம் வருவதை போல, முஹர்ரத்துடைய மாதம் வருவதை போல, ரஜபுடைய மாதம் வருவதை போல, துல் கஅதாவுடைய மாதம் வருவதை போல ஏனைய மாதங்கள் வருவது கிடையாது. இது அல்லாஹ் சிறப்பித்த மாதம் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. அதனாலதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 28வது வசனத்திலே சொல்லுகிற போது, வயஸ்குருஸ்மல்லாஹி, நீங்கள் இந்த நாட்களில் ஃபி அய்யாமின் மஅலூமாத், அறியப்பட்ட இந்த நாட்களில் நிறைய நீங்கள் திக்ர் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற முஃபஸ்ஸிர் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிற போது, அறியப்பட்ட நாட்கள் என்பது இந்த 10 நாட்களையும், துல் ஹஜ்ஜுடைய பிறை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10
இந்த 10 நாட்களையும் தான் அல்லாஹு தஆலா சிறப்பித்து சொல்லுகிறான் என்று சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். குர்ஆனிலே ஒரு சூரா இருக்கிறது, வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், வைகறை காலை பொழுதின் மீது சத்தியமாக, 10 நாட்களின் மீது இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணி சொல்லுகிறான். அந்த நாள் எந்த நாள் அப்படி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிற போது, இது இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தின் 1வது பிறையிலே இருந்து 10வது பிறை வரை இருக்குகின்ற அந்த நாட்கள் என்பதை சொல்லுவதை பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் நீங்க பாருங்க, வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், சூரத்துல் புரூஜ் என்ற ஒரு சூறாவே ஆரம்பமாகும். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ், நட்சத்திரங்கள் உள்ள வானத்தின் மீது சத்தியமாக, நட்சத்திரங்கள் உள்ள வானத்தின் மீது சத்தியமாக, வஷாஹிதின் வமஷ்ஹூத் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத், 1 2 3வது வசனங்கள், நட்சத்திரங்கள் உள்ள வானத்தின் மீது சத்தியமாக, வஷாஹிதின் வமஷ்ஹூத், வாக்களிக்கப்பட்ட சாட்சிகள் சொல்லுகிற, சாட்சிகள் சொல்லப்படுகிற அந்த நாட்களின் மீது சத்தியமாக அப்படின்னு அல்லாஹு தஆலா 3 நாட்களை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதின் வமஷ்ஹூத், 3 நாட்களில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிற போது, வஸ்ஸமாஇ தாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத், வல் யௌம் அல் மவ்ஊத் என்பது வாக்களிக்கப்பட்ட நாள் என்பது யௌமுல் கியாமா, கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் தஆலா சத்தியம் பண்ணுகிறான். வஷாஹிதின் வமஷ்ஹூத், சாட்சி சொல்லக்கூடிய, சாட்சி சொல்லப்படுகிற நாட்கள் அப்படி என்று அல்லாஹ் சொல்லுவது என்பது, வஷாஹிதின் சாட்சி சொல்லுகிற நாள் என்பது யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் மாணவர்கள் ஏடுகளோடு ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிற வரைக்கும் யார் வருகிறார் என்று ஏடுகளில் நின்று பதிவு செய்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ், அதனால் தான் வஷாஹிதின் வமஷ்ஹூத், அந்த சாட்சியம் அளிக்கப்படுகிற நாள் என்பது அது வெள்ளிக்கிழமையுடைய நாள். அதே போன்று மஷ்ஹூத், சாட்சியம் சொல்லப்படுவது என்பது யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள் என்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இப்படி அல்லாஹு தஆலா சிறப்பித்து சத்தியம் செய்து அந்த காலங்களில் திக்ர் செய்யுமாறு சொல்லி, அல்லாஹ் அதை நான் கண்ணியப்படுத்தியிருக்கிறேன் என்று இந்த உலகத்தில் சில நாட்களையும் சில மாதங்களையும் அல்லாஹு தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்றால் நாம் அதை எவ்வளவு சிறப்பிக்க வேண்டி இருக்கிறது யோசித்து பாருங்கள். நாம் அதை எவ்வளவு சிறப்பிக்க வேண்டி இருக்கிறது. சில சஹாபாக்கள் பெரும் பெரும் சுவர்க்கத்துக்கு கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட உமர் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற மிக பிரதானமான சஹாபாக்கள் இந்த காலத்துல, ஹஜ்ஜுடைய காலத்துல 10 நாட்கள்ல சந்தைகளுக்கு சென்று சத்தமாக அல்லாஹுவை புகழுவதற்காக திக்ருகளை செய்யக்கூடிய வளமை சஹாபாக்களுக்குள்ளே இருந்திருக்கிறது. நம்ம திக்ர விட்டு இருக்கிற இபாதத்தை கூட நம்ம செய்யறதுக்கு நேரம் இல்லாத உறவுகளாகத்தான் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ் சிறப்பித்தா சிறப்பிக்கட்டும், அல்லாஹ்ட தூதர் சிறப்பித்து சொன்னா சிறப்பித்து சொல்லட்டும். நமக்கு என்ன இருக்கிறது? ரமலான் வந்தா மாத்திரம் பள்ளியோடு நெருங்குகிறோம், ஓடி வருகிறோம், கொடைகள் கொடுக்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், கியாமுல் லைலை தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், இஸ்திக்பார் செய்கிறோம், தௌபாக்கள் செய்கிறோம், உறவுகளை பேணுகிறோம். அது சிறப்பான ஒரு மாதம், அது கண்ணியமான ஒரு மாதம். இப்படிப்பட்ட அந்த மாதத்தில இபாதத் செய்வதற்கு மனசு வருகின்ற எங்களுக்கு இறைவனினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட இந்த துல்ஹஜ் என்று சொல்லுகின்ற இந்த மாதத்திலும், அதிலும் குறிப்பாக இந்த 10 நாட்களில் ஒரு அடியான் 30 நாளிலும் செய்த இபாதத்தை விடவும் மிக மிக தீவிரமாக அவசரமாக முடிந்த வரைக்கும் இந்த காலங்களை பயன்படுத்த வேண்டிய கடமையும் சிறப்பும் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது என்பதை மறந்துடக்கூடாது. இமாம் ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியை எழுதிய, புகாரியுடைய அந்த கிதாபுக்கு விரிவாக்கம் எழுதிய ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், ஏன் அல்லாஹ் இந்த 10 நாளையும் அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான், என்ன காரணம்?
என்ற அந்த செய்தியை அவர் சொல்லுகிற போது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மாதங்களை படைத்து, நாளை படைத்து, வாரங்களை படைத்து, நேரத்தை படைத்து, இபாதத்தை படைத்த அல்லாஹு தஆலா இபாதத்தை எல்லாம் கடமையாக்கி அல்லாஹு தஆலா தொழுகை என்பது, ஜக்காத்து என்பது, சதகா என்பது, ஹஜ் என்பது, இப்படிப்பட்ட மிக பிரதானமான அந்த கட்டாய கடமையாக்கப்பட்ட இபாதத் அத்துணையுமே ஒரே ஒரு மாதத்தில் நிறைவேற்றப்படுகிற உன்னதமான நாட்கள் இந்த ஹஜ்ஜுடைய 10 நாட்களுக்குள் மாத்திரம்தான் இருக்கிறது. நோன்பு எல்லா காலத்திலும் பிடிக்கலாம், ஹஜ்ஜுடைய காலத்திலும் பிடிக்கலாம், ஹஜ்ஜி அல்லாத காலத்திலும் பிடிக்கலாம். தொழுகை எல்லா காலத்திலும் தொழலாம். சதகா, ஜகாத் அப்ப பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப கணக்கு பார்த்து கொடுக்கலாம். ரமலான்ல தான் கொடுக்கணும் என்பது கடமை அல்ல. ரமலானில பிசினஸ் ஆரம்பிச்சா அடுத்த ரமலான் ஒரு வருஷம் முடிவடைந்தால் அப்ப கொடுக்கணும். ரஜபுல ஆரம்பித்தா அடுத்த ரஜப் ஒரு வருஷம் பூர்த்தியாகினால் ரஜபுல கொடுக்கணும். துல்காதாவுல ஆரம்பித்தால் அடுத்த வருஷம் துல்காதா முடிந்தால் ஒரு வருஷம் எப்பயும் கொடுக்கலாம். ஆனா ஹஜ்ஜை பொறுத்த மட்டும் இந்த ஹஜ்ஜை எப்பயும் செய்ய இயலாது. ஏனைய இபாதத்துக்களை எப்பயும் செய்யலாம். ஒரு ஆள் நோன்பு காலத்துல, ஒரு பெண் ஹைவோட, நிஃபாஸோட, ஒரு ஆண் நோயோட அல்லது பயணத்தோட இருக்கிறார், அவருக்கு நோன்பு கடமையா? இல்ல. அதை என்ன செய்யணும்? அவரு ரமலான் அல்லாத காலத்தில் அவர் கலா செய்ய வேண்டும். ஒரு ஆண் பயணத்துல இருக்கிறார், அவருக்கு அசர் லுகர் தொழ முடியல, அந்த வக்த விட்டுட்டு அசர்ல தொழலாமா? இல்லையா? தொழலாம். அப்ப அல்லாஹ் தஆலா சலுகையை கொடுத்திருக்கிறான். ஒருவருக்கு இந்த வருஷம் ஜக்காத் இந்த மாசம் கொடுக்க முடியல, கையில பணம் இல்ல, அடுத்த மாசம் கொடுக்கலாமா? இல்லையா? கொடுக்கலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து போகும் இந்த ஹஜ் யௌமுத் தர்வியா என்று சொல்லுகின்ற அந்த நாளையில் மாத்திரம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது மிஸ் ஆகிட்டுங்க. அரஃபாவுடைய நாள் என்பது பிறை 9வது நாளில் ஹாஜிகள் கண்டிப்பாக அரஃபாவில் தங்கியாக வேண்டும். அது மிஸ் ஆகிட்டுங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நாள்ல நம்ம காபாவுக்கு போய் இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு வேறொரு மாதத்துல பிறை 8ல பிறை 9ல அங்க போய் மினாவுல அரஃபாவுல சைத்தானுக்கு கல்லறிகின்ற இடங்களில் இந்த இபாதத்தை நம்ம செய்ய முடியாது. இந்த மாதத்துல மாத்திரம்தான் இந்த இபாதத்தை நம்மளால் செய்ய முடியும். அதனாலதான் அல்லாஹ் இந்த மாதத்துல அல்லாஹ் கடமையாக்கிய எல்லா இபாதத்துக்களும் ஒன்றாக செய்யப்படுகின்ற ஒரு உன்னதமான ஒரு மாதம், ஒரு உன்னதமான நாட்கள் இந்த துல் ஹஜ் என்று சொல்லுகின்ற இந்த ஹஜ்ஜுடைய மாதம். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்ற செய்தியை இமாம் ஹஜருல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் பாரியில் எழுதி தருவதை பார்க்கிறோம். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. சுஇல ஷேக் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, அல்லாஹ் தஆலா சிறப்பாக்கி வைத்த இந்த துல் ஹஜ்ஜுடைய இந்த 10 நாளும் சிறந்ததா அல்லது ரமலானில் வரக்கூடிய கடைசி 10 நாட்களும் சிறந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், பகலுடைய நேரம் என்று வருகிற போது ரமலானுடைய கடைசி 10ல் இருக்குகின்ற பகலுடைய நேரங்களை விடவும் துல் ஹஜ் மாதத்தில் உள்ள பகல்கள் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்தது. அந்த ரமலானுடைய கடைசி 10 பகல்களை விடவும் இந்த நாட்களில் வருகின்ற பகல் நேரம் மிக சிறந்தது. இரவு நேரங்கள் என்று வருகிற போது இந்த துல் ஹஜ் மாதத்தின் இரவு நேரமா அல்லது ரமலானுடைய கடைசி 10ல் வருகின்ற இரவா என்று கேட்கிற போது அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் வருகின்ற இரவு நேரங்கள் அது மிக சிறந்தது. காரணம், அதிலே லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்றார்கள். ஆச்சரியமான ஒரு பதில் தானே சகோதரர்களே. பகலுடைய நேரம் என்று வருகிற போது ரமலானுடைய கடைசி 10ல் வருகின்ற பகல்களை விடவும் துல் ஹஜ் மாதத்தில் வருகின்ற
அந்த 10 பகல்களும் மிக சிறந்தது. இரவுகள் என்று வருகிற போது துல்ஹஜ் மாதத்தில் வருகின்ற இரவுகளை விடவும் கடைசி 10 நாட்களில் வருகின்ற ரமலானில் வருகின்ற அந்த 10 இரவுகளும் மிகச் சிறந்தது. அதிலே லைலத்துல் கத்ர் இருப்பதின் ஊடாக என்று ஷைகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அப்படியான ஒரு உணர்வு இருக்குதா தோழர்களே? ரமலானுடைய காலம் வந்தால் பாவத்தை விடுகிறோம். ரமலானுடைய காலங்கள் வந்தால் குர்ஆனை எடுக்கிறோம். ரமலானுடைய காலங்கள் வந்தால் தான தர்மம் கொடுக்கிறோம். ரமலானுடைய காலங்கள் வந்தால் உறவுகளை தேடி போகிறோம். ரமலானுடைய காலங்கள் வந்தால் இபாதத்தில் ஆசை ஆர்வத்தை ஏற்படுத்துகிறோம். ரமலானுடைய காலங்கள் வந்தால் பள்ளி வாசல்களிலே கியாமுல் லைல்களை உருவாக்குகிறோம். ரமலானுடைய காலங்கள் வந்தால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் கண் விழித்து கையேந்தி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு மாதமாக 10 நாட்கள் இறைவனினால் சிறப்பித்து சொல்லப்பட்ட, இறைவனினால் சத்தியமிடப்பட்டு சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட இந்த சிறந்த நாட்களில் இப்படிப்பட்ட உணர்வுகளும் இப்படிப்பட்ட இபாதத்து ரீதியான மனமாற்றங்களும் எனக்கும் உங்களுக்கும் வராததன் யதார்த்தம் என்ன தோழர்களே? என்ன காரணம்? இந்த கண்ணியத்தை புரியல்ல, இறைவன் சிறப்பித்து வைத்த இந்த நாட்களின் மகத்துவத்தை அறியல்ல. இது எவ்வளவு பெரிய தியாக வரலாற்றை கொண்டு இந்த சமூகத்துக்கு இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க குர்ஆன படிக்குகின்ற பழக்கம் இருந்தால் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து நஹல் 16வது அத்தியாயம் 123வது வசனம் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகிற போது சும்மா அவ்ஹைனா, நாம் அவருக்கு வகை அறிவித்தோம். என்ன அறிவித்தோம் தெரியுமா? இத்தபி மில்லத இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி என்று நாம் வகை அறிவித்தோம் என்றான் அல்லாஹ் தஆலா. இத்தபி மில்லத இப்ராஹிம ஹனீஃபன், அந்த ஹனீஃப் என்று சொல்லுகின்ற ஹனீஃப்ண்டா யார்? ஹனீஃப்ண்டா யார்? ஹனீஃப் என்பது இறைவனுக்கு முழுக்க கட்டுப்பட்டு இணை வைக்காமல் இறைவனை மாத்திரம் நம்பி இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு மனிதனுக்கு சொல்வதுதான் ஹனீஃப் என்பது. இந்த மாதத்தில் இந்த காலத்தில் பித்அத்து செய்கின்ற ஷிர்க் செய்கின்ற அந்த மனிதர்களில் இருந்து ஒரு தூய்மையான ஒரு துப்புரவான மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படி என்று அல்லாஹ் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவித்தல் கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 59வது வசனம் பாருங்கள். அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எதை மார்க்கமாக கொண்டு தருகிறாரோ அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அங்க ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லக்குள்ள இத்தபி மில்லத்த இப்ராஹிம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபியே நீங்கள் பின்பற்றுங்க என்றார். இங்க நமக்கு அல்லாஹ் சூரத்து நிசாவுல 59வது வசனத்துல சொல்ற நேரம் அல்லாஹுவையும் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள் என்றார். ரசூலுல்லாஹ் அதனால தான் சொன்னாங்க. நீங்க பாருங்க, அபூதாவுதுல 3126வது செய்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலிதல் லைலத்தல் லயாலி, இன்று இரவு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்தது, இன்று இரவு எனக்கு ஒரு மகன் பிறந்தார், அந்த மகனுக்கு நான் பெயர் வைத்தேன் இப்ராஹிம் என்று நான் பெயர் வைத்தேன். ஏன் தெரியுமா? எனக்கு இன்று இரவு பிறந்த என் மகனாருக்கு நான் இப்ராஹிம் என்று பெயர் வைக்க காரணம் என்ன தெரியுமா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய யாவகத்தின் அடிப்படையில் எனக்கு பிறந்த பிள்ளைக்கு நான் இப்ராஹிம் என்று பெயர் வைத்தேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுபஹான, லேசா தோழர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இப்ராஹிமுடைய மார்க்கம் என்றான். அல்லாஹ்வை பின்பற்ற வேண்டிய இடத்துல இப்ராஹிமை பின்பற்றுங்க என்றான். இப்ராஹிமுக்கு அல்லாஹு தஆலா ஹனீஃபன் என்று சொல்கிறான். அல்லாஹு தஆலா சூரத்து நஜ்ம் 37வது வசனம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற போது அல்லதி வஃபா, அவர் வாக்குறுதியை உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய மனிதர் அப்படி என்று சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது சத்தத்த ருயா, கனவு கண்டீங்க, அந்த கனவையே உண்மைப்படுத்திட்டீங்க என்றான். இங்க குர்ஆனில் சுப்ஹானல்லாஹ்
இந்த ஹஜ்ஜி என்பது இது சாதாரணமான ஒரு இபாதத் அல்ல. ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லா மொழி பேசுகின்ற மக்களும் சிறுக்கு செய்கின்ற, பிதுஅத்து செய்கின்ற, ஊர்களுக்கு கட்டுப்பட்ட, உலமாக்களுக்கு கட்டுப்பட்ட, தரிகாக்களுக்கு கட்டுப்பட்ட, இந்த உலகத்திலே உள்ள வழிகேட்டிலே அடங்கி போய் இருக்குகின்ற சேகுமார்களை பின்பற்றுகின்ற, சேகுமார்களை பின்பற்றாத, ஏகத்துவத்தோடு வாழுகின்ற, அதற்கு எதிராக உலகத்தில் கோஷம் எழுப்புகின்ற அத்துணை பேரும் இஹ்ராம் உடுத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்யணும். நாங்க இந்த ஜமாத்து, நீங்க அந்த ஜமாத்து, நீங்க இந்த ஊரு, நாங்க அந்த ஊரு, நாங்க அரபி, நீங்க அஜமி, நாங்க உயர்ந்தவன், நீங்க தாழ்ந்தவன், நாங்க அரசன், நீங்க ஆளப்படுபவன் என்று சொல்லுகின்ற கதைக்கே இடம் கிடையாது. யாரும் சொல்ல முடியாது. நீ என்னதான் ஆட்சி செய்தாலும், ஹலிஃபாவாக இருந்தாலும், நீ உடுக்க வேண்டிய உடை, கோட்டு, ஷூட்டு, பெரிய பெரிய ஆடம்பரமான வாகனங்கள் இந்த உலகத்துல ஓடலாம், உடுக்கலாம். ஆனா ஹஜ்ஜுக்கு நீ வார நேரத்துல 8வது நாளில ஏழை எப்படி 2 துணி துண்டை கட்டுகிறானோ அதை போலதான் கோடீஸ்வரனும் கட்டணும். எல்லாரும் சொல்லு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லு, வாயால சொல்லு, கட்டுப்பட்டேன் என்று சொல்லு, இணையில்லை என்று சொல்லு, வந்துட்டேன் என்று சொல்லு, சரணன் அடைந்தேன் என்று சொல்லு. சொல்லித்தான் ஆகும், சொல்லாட்டி இயலாது. அதனாலதான் ரசூல்லா சொல்றாங்க, ரசூல்லாவுடைய காலத்துல ஒரு மனிதர் இஹ்ராத்துடைய உடுப்பை உடுத்துக்கொண்டு அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கிறார். அரஃபாவுடைய மைதானத்தில் நிற்கிறார். அந்த நேரத்தில் ஃபவகஸத்துஹு, இஹ்ராத்தோடு வாகனத்தில் நிற்கின்ற மனிதர் அந்த வாகனத்திலே இருந்து அப்படியே கீழே விழுகிறார். கீழே விழுந்த போது வாகனம் ஏறி மிரிக்குது. ஏறி மிரிச்ச உடனே அந்த இடத்துல மௌத்தா போயிட்டார். இப்ப சஹாபாக்கள்லாம் ஜனாசாவை தூக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஓடி வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அரஃபாவுடைய நாள், அரஃபாவுடைய நாள், இந்த நாள்ல இஹ்ராத்தோடு தல்பியாவை சொல்லிக்கொண்டு அரஃபாவுடைய மைதானத்தில் நிக்கிற நேரத்தில் வாகனம் சறுக்கி கீழே விழுந்து வாகனம் ஏறி மிரித்து மௌத்தாகிட்டார் யார் ரசூலுல்லாஹ், என்ன செய்யண்டாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இக்ஸிலூஹு பிமாஇன் வஸிதரின், அவரை இழந்த இழையை கொண்டும் தண்ணீரை கொண்டும் நீங்கள் குளிப்பாட்டுங்கள். வகஃபினு ஃபி ஸௌபைன், அவர் உடுத்திருக்குகின்ற அந்த இஹ்ராம் என்று சொல்லுகின்ற அந்த 2 துணியின் ஊடாக அவரை நீங்கள் கஃன் செய்யுங்கள். வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை நீங்கள் மறைத்து போடக்கூடாது. இங்கதான் தொழுகிற நேரத்தில் சில இடத்துல பிளாஸ்டிக் தொப்பியை வச்சிருப்பாங்க. தொப்பி என்பது சுன்னா அல்ல, அது கலாச்சாரம். சில பள்ளியில போட் அடிச்சு ஒட்டிக்கிறான், பெரிய எழுத்துல ஒட்டிக்கிறாங்க. தொப்பியை போட்டுட்டு தொழுங்க, இல்லாட்டி பின்சாப்புக்கு போங்க. ரசூலுல்லாஹ் சொல்லாததை மார்க்கமாக கடமையாக்கி அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள் இந்த நிர்வாகம் போட்டு வச்சிருக்குது. தாடி இல்லாம இமாம் தொழுவிப்பாரு. ஒரு பிளாஸ்டிக் தாடி வச்சிருப்பானா? தாடி இல்லாம பொஸ் நிப்பாரு. பள்ளி தலைவர் இருப்பாரு, சிரட்டையை பார்க்கிற மாதிரிக்கு மூஞ்சில தாடி கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்ன வலியுறுத்தப்பட்ட சுன்னா, அந்த சுண்ணாவை இல்லாமல் தொழாதங்கண்டு போட்டு போடுறதுக்கு, எழுதுறதுக்கு, சுவரொட்டி அடிக்கிறதுக்கு எங்கட பள்ளி வாசலுக்கும் தைரியம் இல்லை. அப்படிப்பட்ட சுண்ணாவோடு வாழுகின்ற உறவுகளை கொண்டு வந்து வைத்து பள்ளி நிர்வாகத்தை கொடுப்பதற்கும் தயாரில்லை. ஆனா தொப்பி போடாட்டி பின்னுக்கு போ, தொப்பி போடாட்டி பிளாஸ்டிக் தொப்பி, தாடி இல்லாட்டி பிரச்சனை. அடே, வலியுறுத்தப்படாத ஒரு சுண்ணாவை, ஒரு கலாச்சாரத்தை சுண்ணா வலியுறுத்துறீங்க. வலியுறுத்தப்பட்ட இந்த தாடிய சுபஹானல்லாஹ், அது கணக்கு இல்லை, அதை ஒட்டுங்கலம். பிளாஸ்டிக் தாடி வைங்கலம், வைக்க கூடாது. நான் தாடி பிளாஸ்டிக் வைக்கணும்னு சொல்லல, வலியுறுத்துகிறீங்களே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துஹம்மிரு ரஅஸஹ், அவருடைய தலையை மறைக்காதங்க. வலா துஹன்னிதுஹு, இஹ்ராம் அணிஞ்சு நியத்து வச்சிட்டாருண்டா மனம் பூசக்கூடாது, மனம் பூசப்படாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துஹம்மிரு ரஅஸஹு, அவருடைய தலையை மறைக்கவும் வேண்டாம். வலா துஹன்னிதுஹு, அவருக்கு நீங்கள் வாசம் பூசவும் வேண்டாம். ஃபஇன்னஹு யுபாசு யௌமல் கியாமத்தி முலப்பியன், அல்லாஹ் தஆலா கபூர்ல இருந்து அவரை எழுப்புகிற நேரம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் என்ற அந்த ஏகத்துவ வார்த்தையோடு கபருக்குள் இருந்து எழுப்பப்படுவார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு கூலி என்ன தெரியுமா? சுவர்க்கம். யார் ஒருவன்
ஹஜ்ஜை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் செய்து அவன் நாடு ஊடு திரும்புகிறானோ அன்று பிறந்த பாலகனை போல எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட உன்னத உயர்ந்த மனிதனாக அவன் திரும்பி வருகிறான் என்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம், அது சாதாரண உடையும் அல்ல, அது சாதாரண வார்த்தையும் அல்ல, அது சாதாரண வாழ்க்கையும் அல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நீங்க பாருங்க எங்கெல்லாம், அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உக்கி தலானா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலிருந்து அல்லாஹ் எங்கட மார்க்கத்துல சில விஷயங்களை அல்லாஹ் சுன்னத்தாக்கினான். அதுல ஒன்று என்ன தெரியுமா? நகம் வெட்டுதல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலிருந்து என்னுடைய மார்க்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய சுன்னா. நகத்தை வளர்த்து பாருங்க எப்படி இருக்கும். நகமெல்லாம் வெட்டாம இப்படியே நகம் வளர்ற உண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 40 நாட்களுக்கு மேல் நகம் வளர்க்க கூடாது, வெட்டிடு. சுன்னா யாரு தந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தாடியை வைக்கணும், மீசையை கத்தரிக்கணும். யாருடைய சுன்னா? மீசையை கத்தரித்தல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுன்னா. மீசையை கத்தரிக்காம விட்டு பாருங்க, உதடும் தெரியாது, வாயும் தெரியாது, தாடிக்கு வித்தியாசம் தெரியாது, மீசைக்கு வித்தியாசம் தெரியாது. அந்த ஆகப்பெரிய சுன்னாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பூமிக்கு மேலே பிறக்குகின்ற ஒவ்வொரு மனிதனும் ஹத்னா செய்வது சுன்னா. இந்த மண்ணுக்கு மேலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80வது வயதில் ஹத்னா செய்து கொண்டார். அந்த ஹத்னா செய்தல், சுன்னத்து வைத்தல் என்பது நம்முடைய சமூகத்தின் வழக்காறு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சுன்னா. கமக்கட்டு முடியை புடுங்குவது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த மார்க்கத்திலிருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சுன்னா. மறைவான இடத்திலே உள்ள ஆணத்துடைய முடியை அகற்றுவது, 40 நாளைக்கு மேல் அதை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலே இருந்து எனக்கு கிடைக்கப்பட்ட சுன்னா. உதுஹியா கொடுத்தல் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்திலே இருந்து கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சுன்னா. ஜம்சம் அந்த நீர் ஊற்று என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்திலே இருந்து இந்த சமூகத்துக்கு கொண்டு சேர்க்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சுன்னா. மகாமு இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற இடத்தில் நான் 2 ரக்காத்து தொழ வேண்டும் என்ற அந்த சுன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்திலிருந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சுன்னா. இப்படிப்பட்ட சுன்னாவெல்லாம் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஊடாக இந்த மார்க்கத்துக்கு தந்தான் நாங்க சொல்லுவோம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அஸ்பஹனா, நாங்கள் காலை பொழுதை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். எங்களுக்கு ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். நாங்கள் மாலை பொழுதை அடைந்தால் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு துஆவை கற்றுத் தருவார்கள். அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், யா அல்லாஹ், ஃபித்ரா என்று சொல்லுகிற, இயற்கை என்று சொல்லுகிற இந்த இஸ்லாத்தில் காலை பொழுதை அடைந்தோம். யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தின் காலை பொழுதை அடைந்தோம். வ கலிமத்தில் இக்லாஸ், இக்லாஸ் என்று சொல்லுகிற, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த உயர்ந்த, உனக்கு இணை துணை அற்ற என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் காலை பொழுதை அடைந்தோம். யா அல்லாஹ், வ சுன்னத்தி நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவின் அடிப்படையில் காலை பொழுதை அடைந்தோம். யா அல்லாஹ், வ மில்லத்த அபீனா இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹனீஃபன் முஸ்லிமன் வமா கான மினல் முஷ்ரிகீன், எங்களுடைய தந்தை, எங்களின் தந்தை இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் காலை பொழுதை அடைந்தோம். அவர் ஹனீஃபன், ஏகத்துவவாதியாக இருந்தார், இணை வைப்புக்கு எதிரான மனிதராக இருந்தார், உனக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்ட இறை தூதராக இருந்தார். யா அல்லாஹ், வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களில் ஒருவர் அல்ல, அவர் உனக்கு கட்டுப்படுகிற ஒரு முஸ்லிமாக அவர் இருந்தார். அப்படிப்பட்ட காலை பொழுதில் நாங்கள் அடைந்தோம் என்று காலை பொழுதை அடைந்தால்
நீங்க ஓதுங்க என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருவாங்க. மாலை பொழுதை அடைந்தால் இதை ஓதுங்க என்று எங்களுக்கு ரசூலுல்லாஹ் கற்றுத் தருவார்கள் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். யோசித்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இது சாதாரண வார்த்தையா தோழர்களே? எவ்வளவு சிறப்பான ஒரு உன்னதமான ஒரு மனிதர். நீங்க இந்த பூமியில இருந்து எத்தனையோ ஆயிரம் மக்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அவ்வளவு பேரும் எங்க போகணும் சொல்லுங்க? எந்த கபருக்கும் போகலாது. மதீனாவுக்கு போகலாம். மதீனாவுல ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க. ஹஜ்ஜி என்பது மக்காவுல, அரஃபாவுல, மினாவுல, ஜம்ராக்கல்ல, கபாவுல, சஃபாவுல, மர்வாவுல முடிஞ்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கபரு வணங்கப்படுற இடம் அல்ல. ஆனா அல்லாஹ் எப்படி இந்த வணக்கத்தை வச்சுட்டான் பாருங்க. நீங்க எத்தனையோ ஊர்களில், எத்தனையோ மஸ்ஜிதுகளில் கபறுகள் என்று வணங்கப்படுகிற இடங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஆனா மக்காவுல சுப்ஹானல்லாஹ், இந்த பூமியில வாழுகின்ற எந்த இயக்கவாதியாக இருந்தாலும் எல்லாருக்கும் பெயர் ஏகத்துவவாதி. எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ். போக வேண்டிய இடம் காபத்துல்லாஹ், இருக்க வேண்டிய இடம் மக்கா மதீனா, மக்கா தங்க வேண்டிய இடம் அரஃபா, மினா, ஜம்ராக்கள், இவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா நமக்கு தந்திருக்குகின்ற இந்த சிறப்பான மாதத்தையும், இந்த மாதத்தில் செய்யப்படுகிற இபாதத்துக்களையும், இறைவன் சொல்லுகிற குர்ஆனிய வசனத்தையும் ஒரு மனுஷன் இஹ்லாஸோடு ஒரு மூலையில உட்கார்ந்து அவன் சிந்திப்பானாக இருந்தால் இந்த உலகத்தில் அவன் ஷிர்க் செய்ய மாட்டான், பித்அத்தை செய்ய மாட்டான், அல்லாஹுக்கு மட்டும் கட்டுப்படுவான். அதனாலதான் அல்லாஹு தாலா குர்ஆனில 2வது அத்தியாயம் 130 131வது வசனம், இஸ் கால லஹு ரப்புஹு அஸ்லிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், கட்டுப்படுங்கள் என்று சொன்னபோது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், இந்த அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹுக்கு நான் கட்டுப்பட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். 2வது அத்தியாயம் 131வது வசனம் அல்லாஹ் பேசுகிற போது, வமை யர்கப் அம் மில்லத்தி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸா, இந்த பூமியில் தன்னை தானே மோடையனாக பைத்தியக்காரனாக ஆக்கிக் கொண்டவனை தவிர வேறு எவன்தான் இப்ராஹிமின் மார்க்கத்தை புறக்கணிப்பார் என்றான். அல்லாஹ்ட மார்க்கம் தானே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட சேர்த்து அல்லாஹ் மோடையன தவிர, மடையன தவிர வேற யாரு இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புறக்கணிப்பார் என்றார். இப்ராஹிமுடைய மார்க்கம் என்பது என்ன? அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷிர்க்குக்கு எதிரானது, பித்அத்துக்கு எதிரானது, காபாவிலே வைக்கப்பட்ட ஷிர்க்குக்கு எதிரானது, வாப்பா கையால் செய்யப்பட்ட சிலைக்கு எதிரானது, ஊரு மக்கள் வணங்கிய அந்த சிலைகளுக்கு எதிரானது. அந்த வணக்கத்துக்காகத்தான் முழுக்க முழுக்க தியாகம் செய்தார். சுப்ஹானல்லாஹ். ஊரு உலகம் என்று சொல்லி வார நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊரால சோதனை, சொந்த உறவாகிய வாப்பாவால சோதனை, ஈமானுக்கு எதிரானவர்களினால் சோதனை. ஈமான் என்று வார நேரம் ஆசையாக கட்டி வாழ்ந்த மனைவியை விட்டுட்டு போற ஈமானிய சோதனை. ஆசையாக அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அழுது அழுது பிரார்த்தனை செய்து வயது முதிர்ந்த காலத்தில் தனக்கு பிறந்த பிள்ளையை யாரும் இல்லாத இடத்தில் விட்டுட்டு போற ஈமானிய சோதனை. தனக்கு பிறந்த பிள்ளையை விட்டுட்டு போய் பல காலம் கழித்து வந்த போது அந்த பிள்ளைய தன்னுடைய கரத்தால் ஈமானிய அந்த போராட்டம், சோதனை அறுக்க வேண்டும் என்ற சோதனை. அங்கால ஈமானுக்கு எதிரான வாப்பாவால சோதனை, ஈமானுக்கு எதிரான ஊர் மக்களால சோதனை, ஈமானுக்கு எதிரானவர்களினால் நிறைய சோதனை. இங்க ஈமான் கொண்ட மனைவி ஊடாக சோதனை, தான் பெற்ற பிள்ளை ஊடாக சோதனை. எந்த காபா உயர்ந்ததோ அந்த இடத்தில் மனைவியையும் பிள்ளைகளையும் விட்டு விட்டு போக வேண்டும் என்ற. சும்மா கேட்கிறேன், இவ்வளவெல்லாம் தியாகம் பண்ணி இந்த ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற நாங்க, ஹஜ்ஜுக்கு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்து போயிருக்கின்ற இந்த அன்பான ஹாஜிகள், போக இருக்கிற ஹாஜிகளை அழைத்து சொல்கிறேன், குறைந்தபட்சம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போல இப்ராஹிமுடைய மார்க்கத்தையாவது பின்பற்றுங்கள். நீங்க லட்சம் கொடுத்து மக்காவுக்கு போறீங்க, கோடி கொடுத்து செலவழிக்கிறீங்க, மாத கணக்கில் தங்குறீங்க,
அல்லாஹ் உங்களோட ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளட்டும், ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கம், இதுதானே உங்களோட நோக்கம். மீண்டும் நீங்கள் அல்லாஹ் நாடி உங்களோட சொந்த ஊருக்கு வந்தால் இந்த ஜமாத்தை விட்டுடுங்க, இந்த ஷேக விட்டுடுங்க, இந்த மௌலைமாரை விட்டுடுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சொல்வதை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை மட்டும் படிங்க. ஷிர்க் செய்யாதங்க, பித்அத் செய்யாதங்க. நீங்க இருக்குகின்ற இந்த நாட்கள் புனிதமான நாட்கள். அங்கு பித்அத் நடைபெறாது, ஷிர்க்குக்கு இடம் கிடையாது, கபரு வணக்கம் கிடையாது, கந்தூரி கொடுக்கப்பட மாட்டாது, கூட்டு துவாக்கள் கிடையாது, குனூத்துக்கள் கிடையாது. ஒரு தூய்மையான துப்புரவான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த, அவருடைய கால் பாதம் பதிக்கப்பட்ட, அவருடைய மனைவி ஓடி திரிந்த உன்னதமான மண்ணில் அல்லாஹு தஆலா உங்களை இன்று நடக்க செய்திருக்கிறான். இன்று நடக்க செய்திருக்கிறான். அந்த ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, உங்களுக்கு சுவர்க்கம் கிடைப்பதற்காக மீண்டும் வந்து அதே பாதையில் நீங்கள் பயணிப்பீர்களாக இருந்தால் இந்த ஹஜ்ஜில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஹஜ்ஜில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற போது, எவன் ஷிர்க் செய்கிறானோ அவனுடைய எல்லா அமல்களும் அழிந்து விடும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய இதைத்தான் இந்த மாதத்தில் ஒவ்வொரு அடியானும் படித்து கொள்ள வேண்டும். இவ்வளவெல்லாம் தியாகம் செய்த, இவ்வளவெல்லாம் தியாகத்தை பற்றி பேசுகிற இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம என்ன செஞ்சோம்? நம்மளோட மனைவி என்ன செஞ்சிருக்கிறான்? நம்மளோட பிள்ளை என்ன செஞ்சிருக்குது? இவ்வளவெல்லாம் அல்லாஹ் நமக்கு அனுபவிக்க தந்த இந்த உலக வாழ்க்கையில் இருந்து கொண்டு குறைந்தபட்சம் சுன்னாவையாவது குர்ஆனையாவது பின்பற்றுகின்ற உறவுகளாக நானும் நீங்களும் இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள். யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய நஷ்டவாளிகள். இதனாலதான் நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட இருந்த இஹ்லாஸ், ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்த இஹ்லாஸ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவுலாம் சோதனைகள் எல்லாம் செஞ்சு, அது வரலாறு சொல்லல, உங்களுக்கு தெரியும் என்னென்ன சோதிக்கப்பட்டார்ன்றெல்லாம் தெரியும், அது சொல்லல. முடிச்சிட்டு கஅபாவுக்கு 6 நேரம் மகனை சந்திச்சு கஅபாவை கட்டணும், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு கேட்ட நேரம், சரி வாப்பா அப்படி என்று சொல்லி வாப்பாவும் மகனும் சேர்ந்து அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டுகிறார்கள். அல்லாஹுக்காக அல்லாஹுடைய ஆலயத்தை கட்டி முடித்ததற்கு பிறகு ஒரு வாப்பாவும் மகனும் சேர்ந்து கொஞ்சம் கஅபாவை விட்டு ஒதுங்கி நின்று அல்லாஹ் கிட்ட ஒரு துஆ கேட்கிறாங்க. சூரத்துல் பக்ரா 127வது வசனம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் அல்லாஹ் கிட்ட கஅபாவை கட்டியதற்கு பிறகு ஒரு துஆ கேட்கிறாங்க. என்ன துஆ? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஅபாவுடைய அஸ்திவாரத்திலே இருந்து அந்த கஅபாவை கட்டி உயர்த்தியதற்கு பிறகு, வஇஸ் யர்ஃபஉ இப்ராஹிம் மினல் கவாயித், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஅபாவை கட்டி உயர்த்தியதற்கு பிறகு 2 பேரும் சேர்ந்து அல்லாஹ் கிட்ட கேட்கிறாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்க 2 பேர்ட்டையும் இருந்து உனக்காக நாங்க செஞ்ச இந்த பணி, மற்றதெல்லாம் யாருக்காக செஞ்சாங்க? ஊரை விட்டு போனது, மனைவியை விட்டு போனது, பிள்ளைய அறுக்க போனது, பிள்ளைய விட்டு போனது, எவ்வளவு நெருப்புல வீசப்பட்டது, வாப்பா எதிர்த்தது, அவ்வளவு சோதனைகளையும் தாண்டி இவ்வளவு கஷ்டத்தையும் முடிச்சு இந்த கஅபாவை கட்டிய போது, இந்த கஅபாவை கட்டி முடிஞ்சு ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் எங்கள்கிட்ட இருந்து இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கேட்டார்கள். அவங்கள்ட்ட முகஸ்துதி இருக்குமா? நபிமார்கள்ட்ட முகஸ்துதி இருக்குமா? இஹ்லாஸ் இல்லாம ஒரு அமல் செய்வாங்களா? பெருமைக்காக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவாங்களா? மிகப்பெரிய கஅபாவை கட்டியதன் பிறகு தந்தையும் மகனும் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, ரப்பனா வ தகப்பல் மின்னா, நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல மக்காவை விட்டு போனது ஈமானிய சோதனை. நிறைய உசுறுகள் இழக்கப்பட்டு மதீனாவை உருவாக்கி மக்களை எல்லாம் இஸ்லாத்துக்குள் அழைப்பு விடுத்து மக்காவை விட்டுட்டு போய் பல வருஷம் கழித்து மக்காவும் கிடைச்சி குர்ஆனும் பூர்ணப்படுத்தப்பட்டு
அல்லாஹுவினால் இந்த மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்டாச்சு என்ற செய்தி, அந்த இறுதியான தன்னுடைய எல்லா பணிகளும் முடிந்த அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு இந்த உலகத்துல ஒரு சூரா இறங்குது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிரு இன்னஹு கான தவ்வாபா. மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக நபியே நீங்கள் இஸ்லாத்துக்குள் வருவதை காணுகிற போது நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அவனுக்கு நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள், அவனை நீங்கள் புகழுங்கள், அவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு சூறாவையே இறக்கி வைக்கிறான். 4967வது ஹதீஸ், புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அங்க காபாவை கட்டி இவ்வளவு பெரிய தியாகத்தையும் தந்தையும் மகனும் செய்ததற்கு பிறகு ரப்பனா தக்கப்பல் மின்னா, நாங்கள் செய்த இந்த பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இவ்வளவு துன்பங்கள், 63 வருட கால உழைப்புகள், வேதனைகள், சோதனைகள், உயிர் இழப்புகள், விதவைகள், அனாதைகள், சொத்துக்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டது, உயிர்கள் பறிக்கப்பட்டது, சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டது, இத்துணை தியாகங்களையும் செய்து மீண்டும் அல்லாஹு தஆலா இந்த மக்காவையே வெற்றியாக கொடுத்து விட்டு மக்கள் எல்லாம் சாறை சாறையாக இஸ்லாத்துக்குள் வருகிற போது நீங்கள் சுப்ஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் இஸ்திக்பாரும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பணிக்கிற நேரத்தில் ஆயிஷா நாயகி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வளமையாக தன்னுடைய ருக்குயிலும் சுஜூதிலும் ஓதி வந்த எல்லா ஔராதுக்களையும் நிறுத்திவிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கியதன் பிற்பாடு சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக் அல்லாஹும்ம இக்ஃபிர்லி சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக், நீ தூய்மையானவன், உனக்கு எல்லா புகழும், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் மரணம் வரைக்கும் இதையே சுஜூதிலும் ருக்குயிலும் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, 63 கால முயற்சிகள், போராட்டங்கள், இழப்புகள், சோதனைகள், அவ்வளவத்தையும் அல்லாஹுக்காக மாத்திரம் செய்துவிட்டு அல்லாஹ் வெற்றி வார நேரத்தில் நீங்க அல்லாஹ்வை புகழுங்க என்று சொன்ன நேரத்தில், அல்லாஹ்வை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க என்ற நேரத்தில் மரணம் வரைக்கும் யா அல்லாஹ் என்னுடைய பணியை நான் முடித்து விட்டேன், இதற்கு பிறகு மரணம்தான் எனக்கு மிச்சமாக இருக்கிறது, உன்னை நான் புகழுகிறேன், நீ தூய்மையானவன், துப்புரவானவன், என் பாவத்தை எல்லாம் நீ மன்னித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலும் ருக்குயிலும் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபிகளாரே பிரார்த்தனை செய்தாராக இருந்தால், நம்ம ஒரு காணியை வாங்கி கொடுத்துட்டு, ஒரு பள்ளியில் ஒரு சேவை செஞ்சுட்டு, ஒரு குர்பானை கொடுத்துட்டு, 4 ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு, யாருக்கு தெரியாம ஒரு தர்மத்தை கொடுத்துட்டு நம்ம படுற பாடு, நமக்கு அவன் தலை சொரியல்ல, குனியல்ல, சலாம் சொல்லல, கட்டுப்படலை, நம்மளை சரியா மதிக்கல, நம்மளை பார்க்கல, அவனுக்கு உதவி செஞ்சு வேலை இல்லை, அவனெல்லாம் ஒரு மனுஷனை, அவன் கணக்கெடுக்கிறானா, இப்படித்தானே நம்மளோட மனசு இருக்குது. 63 காலங்கள் அல்லாஹுக்காக வேண்டிய பெரும் பெரும் சோதனைகள் எல்லாம் இந்த மண்ணுக்கு மேலே செய்தும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்ற அந்த வசனம் இறங்கப்பட்டதன் பிற்பாடும் நீங்கள் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அல்லாஹுவை புகழ வேண்டும். இதற்கு பிறகு எல்லாம் முடிந்தது, மரணம்தான் மிச்சம் இருக்கிறது என்ற நேரத்தில் கூட தன்னை படைத்த ரப்பை இந்த மண்ணுக்கு மேலே வணங்குகின்ற சுஜூதிலும் ருக்குயிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஓதிய பிரார்த்தனை இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சோதனைகளுக்கு பின்னாலும் மகனும் தந்தையும் சேர்ந்து ஓதின பிரார்த்தனை ரப்பனா வ தக்கப்பல் மின்னா. நம்ம ஹஜ்ஜை முடிச்சாலும், உம்ராவை முடிச்சாலும், தொழுகையை முடிச்சாலும், நோன்பை பிடிச்சாலும் அல்லாஹ் கிட்ட அதிகம் கேட்கணும். என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இத்தனை வருஷம் நான் பள்ளியுடைய பொறுப்பா இருந்தேன், இத்தனை வருஷம் தவ்வாவுக்கு பொறுப்பா இருந்தேன், இத்தனை வருஷம் நான் சதக்கா கொடுத்திருக்கிறேன், அல்லாஹ் கிட்ட இத்தனை வருஷம் நான் இன்ன பணிகளை செஞ்சிருக்கிறேன், ரகசியமாக இன்னது செஞ்சிருக்கிறேன், யா அல்லாஹ் இதுல எனக்கு இஹ்லாஸை தந்துடு, முஹஸ்ஸதியை தந்துடாத. ரப்பனா தக்கப்பல் மின்னா, என்ற தொழுகையை நீ ஏற்றுக்கோ, என்ற நோன்பை நீ ஏற்றுக்கோ, நான் நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். பாவமே மன்னிக்கப்பட்ட நபி கேட்டதெல்லாம் இந்த பிரார்த்தனை. பாவமே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற நான் கேட்க வேண்டியது எம்மாத்திரம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கிட்ட ஒரு செய்தியை கேட்கிறாங்க. சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம் 260வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, ஆனால் படிப்பினையே பாருங்க. என்ன கேட்கிறாங்க? ரப்பி அரினி கைஃப துஹில் மௌத்தா, யா அல்லாஹ் எனக்கு நீ ஒன்றை காட்டணும், இந்த மௌத்தாகினதுக்கு பிறகு எப்படி உயிர் கொடுத்து நீ மீண்டும்
எழுப்புறாய் என்பதை எனக்கு நீ காட்டணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் என்ன கேட்டான்? அவலம் தூமின், நீங்க இன்னும் ஈமான் கொள்ளலையான்னு கேட்கிறான். அல்லாஹ்ட கேள்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்ளாமலா தோழர்களே யாரும் இல்லாத மண்ணில் மனைவியை விட்டுட்டு போனது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்ளாமலா இறைவன் கொடுத்த குழந்தையை அறுக்க போனது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்ளாமலா ஊரும் உலகமும் சமூகமும் சேர்ந்து நெருப்புக்குள் வீசப்படுகிற போது நான் இதோடு எரிந்து சாம்பலாகி ஆகிவிடுவேன் என்ற எண்ணத்தோடு நெருப்புக்குள் போன போதுதான் பொது விதி என்பது நெருப்பு சுடும் எரிக்கும், இறை நியதி இருந்தால்தான் அதுவும் தனக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கும் என்ற ஈமானிய பலத்தை பெற்றுக்கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ்வுல சந்தேகம் இருக்குமா? என்ன சொன்னார் தெரியுமா? இல்லையா அல்லாஹ், ஒன்னே எல்லாம் ஈமான் கொள்ளாமலா நான் இருப்பேன், லியத்மஇன்ன கல்பி, என் உள்ளம் அமைதி பெறணும் யா அல்லாஹ். எப்படி நீ மௌத்தாக்கி நாக்கல ஹயாத்தாக்குறாய் அப்படி என்று நான் உன்னுல சந்தேகப்பட்டெல்லாம் கேட்கல யா அல்லாஹ், நான் கேட்கிறேன் லியத்மஇன்ன கல்வி, என் உள்ளம் அமைதி பெற. நமக்கு சில நேரம் சொல்லுவோமே, பள்ளிவாசல்ல போயிருந்தா மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குண்டு. பள்ளிவாசல்ல நம்ம இதுவரைக்கும் ஈமான் கொள்ளலையா, அல்லாஹ்ட மாளிகை நம்பிக்கை இல்லையா? மரண வீட்டுக்கு போய் வந்தா எப்படியோ மனசெல்லாம் மாறுதுன்னு சொல்றோமே, அப்படியான ஒரு எண்ணத்தை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லியத்மஇன்ன கல்வி, என் உள்ளம் அமைதி பெறுவதற்காக கேட்கிறேன் யா அல்லாஹ். ஓ அப்படியா? அல்லாஹு தாலா நினைச்சிருந்தா 4 பேரை எழுப்பி காட்டிக்கலாம். அதல்ல அல்லாஹ். அல்லாஹு தாலா சொன்னா ஹுஸ் அர்பஅத்தும் மினத் தய்ர், 4 பறவையை எடுங்க. 4 பறவையை எடுக்கணும், அதை வளர்க்கணும், அதை காக்கணும், அதுக்கு உணவு கொடுக்கணும், எல்லாம் நீங்க தான் செய்யணும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 4 பறவைகளையும் எடுத்து வளர்க்கிறார், 4 பறவைக்கும் உணவளிக்கிறார், 4 பறவையையும் பாதுகாக்கிறார். இப்ப 4 பறவையும் பெருசாகுது. அல்லாஹ் திரும்ப சொல்றான், இப்ராஹிமே நீங்கள் வளர்த்த இந்த 4 பறவையையும் எடுத்துக்கொண்டு 4 மலைகள் உள்ள ஒரு இடத்துக்கு நீங்கள் போக வேண்டும். 4 பறவையையும் நீங்கள் அறுக்க வேண்டும். 4 பறவையுடைய தலைகளும் உங்கள் கையில் இருக்க வேண்டும். அறுக்கப்பட்ட 4 பறவையின் மாமிசங்களும் ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணப்பட வேண்டும். மாமிசங்கள் 4 மலைகளில் பங்கு வைத்து வைக்கப்பட வேண்டும். 4 பறவைகளுடைய மாமிசங்களையும் வைத்ததன் பிறகு 4 தலைகளையும் கையில் வைத்துக் கொண்டு அந்தந்த பறவையுடைய பெயரை சொல்லி நீங்கள் அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் கையில் இருந்த ஒவ்வொரு பறவையுடைய தலைகளையும் கரத்தில் வைத்துக் கொண்டு பெயர் சொல்லி அழைத்த போது அறுக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று கலக்கப்பட்ட மாமிசங்கள் நிறைந்த அந்த பறவைகள் எல்லாம் அந்தந்த தலைகளோடு இரத்தங்களோடு மாமிசங்களோடு உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு அப்படியே வந்து ஒட்டிக்கொண்ட வரலாறை அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹு தஆலா படிப்பிச்சு காட்டுறான். இப்படித்தான் நான் என்ன செய்ய, இந்த உலகத்தில் நீங்க எங்க சிதைந்து போனாலும் எரிந்து போனாலும் ஆகாயத்தில் இறந்தாலும் மண்ணுக்குள் இறந்தாலும் தீக்குள் எரிக்கப்பட்டாலும் தண்ணிக்குள் மூழ்கடிக்கப்பட்டாலும் உங்களை எல்லாம் நான் எழுப்புவேன். ஒன்றும் இல்லாத உங்களை நான் படைத்தேனாக இருந்தால் உங்களோட முதுகுக்கு பின்னால் இருக்கின்ற முள்ளந்தண்டில் இருந்தும் நான் எழுப்புவேன் என்ற மிகப்பெரிய பாடத்தை இறைவன் சொல்லிக் கொடுத்து விட்டு இன்னும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிறான். என்ன தெரியுமா? எப்படி 4 பறவைகளையும் நீங்கள் அறுத்தீங்களோ இது போல பின்னால உங்களுக்கு ஒரு சோதனை வர இருக்குது. அந்த சோதனை என்னண்டா, நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்டு, அல்லாஹ் கிட்ட மட்டும் கேட்டு, நீங்களும் உங்கள் மனைவியும் பெத்தெடுத்த பாசமான பிள்ளையை ஒரு நாள் அறுக்க வேண்டிய காலகட்டம் வரும். 4 பறவைகளை வளர்த்த பறவைகளை அறுத்து பழகிய உங்களுக்கு பிறந்த ஒரு பிள்ளையையும் அறுக்கிற காலம் மிக விரைவில் இருக்கிறது என்ற பாடத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். அதனாலதான் சூரத்து சாஃபாத் 102வது வசனம், இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா, மகனே உங்களை அறுக்க நான் கனவு கண்டேன், உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்த்து கேட்ட நேரத்தில் மகன் சொன்னது, ஃபஸ்தபிமா துமர், ஏவப்பட்ட கட்டளையை நீங்க நிறைவேற்றுங்க, சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரின், என்னை நீங்கள் நாளை மறுமையில் பொறுமையாளர்களோடு வாப்பா கண்டுகொள்வீர்கள் என்றார். அல்லாஹ் அங்க கொடுத்த சோதனையை இங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு காலம் வரை இருக்கிறது என்பதை அல்லாஹு தாலா ஊட்டி வளர்த்தான். அதனாலதான் அல்லாஹ் அது சத்தத்த ருயா, நீங்க கண்ட கனவையே
அல்லாஹுக்காக நனவாக்க போனீங்களே என்று சொல்லி மகனை அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு ஆட்டை கொடுத்து ஒட்டுமொத்த உலக மக்களும் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் ஹஜ்ஜுடைய காலம் வந்தான். பிறை 10வது நாள் அன்று இந்த உலகத்தில் உங்களுடைய பிள்ளையை அறுக்க துணிந்த அந்த தியாகத்தின் வெளிப்பாடு அத்துணை பேர்களும் வசதி படைத்தவர்கள், ஏழைகள், எளியவர்கள் அத்துணை பேருக்காக வேண்டியும் ஆடுகளையும் மாடுகளையும் அறுத்து கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை ஞாபகப்படுத்தி அந்த பெருநாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளாக இந்த ஈதுல் அல்ஹா என்று சொல்லுகின்ற ஹஜ்ஜுடைய பெருநாளை அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறான் என்ற மிகப்பெரிய பாடத்தை படித்துக் கொள்வதோடு இன்னும் உண்டு. நம்ம வாப்பா மாறு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத சுன்னத்தான காரியங்களை செய்யக்கூடிய, சுன்னாவின் அடிப்படையில் தாடி வைத்து ஆடை உடுத்து இந்த உலகத்தில் வாழுகிற போது சில நேரம் நமக்கு பிறந்த பிள்ளையே சோதனையாக வரும். அப்படி சோதனையாக வார நேரத்தில் அல்லாஹுக்கான பாதையில உறுதியோடு நம்ம இருந்துடோடும் என்ற ஒரு பாடமும், அப்படிப்பட்டவர்கள்தான் பிள்ளைக்கு இந்த மண்ணுக்கு மேலே சொல்லிக் கொடுக்கிற அத்துணை புத்திமதியும் அவனுக்கு இந்த மனசுக்குள்ள இறங்குறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். மகன், இது தப்பு வாப்பா, இது தவறு வாப்பா, இது கூடும், இது கூடாது என்ற மிகப்பெரிய தர்பியத் ஒரு தாயும் தந்தையும் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் ஊண்டி இருக்கிற காலமெல்லாம் அந்த குடும்பம் சோதிக்கப்பட்டாலும், பிள்ளைகள் சோதிக்கப்பட்டாலும், தந்தை சோதிக்கப்பட்டாலும், தாய் சோதிக்கப்பட்டாலும் ஒரு காலமும் அவர்களுடைய சோதனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் சாதாரணது அல்ல, அது சுவர்க்கத்துக்கான ஒரு சாதனை என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 124வது வசனம் வஇதிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பலதரப்பட்ட சோதனைகளை கொண்டு அல்லாஹ் சோதித்தான். அத்தனை சோதனைகளையும் அவர் சாதனையாக ஆக்கினார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாப் 21வது வசனம் லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் மும்தஹினா 4வது வசனம் கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அங்கல இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்க, இங்கால அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். அங்கால அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது, இங்கால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கிறது. அங்கால காபாவை விட்டுட்டு நீங்க மதீனாவுக்கு போவது சோதனை, இந்த காபாவுடைய இடத்துல நீங்க மனைவியையும் மகனையும் விட்டுட்டு போக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சோதனை. சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல 2 நபிகளையும் புகழ்ந்து சொல்ற மாதிரி, அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, இந்த உலகத்துல நீங்கள் எல்லாம் வாங்கு கேட்டதற்கு பிறகு எனக்காக நீங்க துஆ கேளுங்க. எப்படி கேட்கணும் தெரியுமா? நீங்க யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அருள் செய்ததை போல எனக்கும் என் குடும்பத்துக்கும் நீ அருள் செய், அப்படி என்று கேளுங்க. கேட்பீர்களாக இருந்தால் நாளை மறுமையில் ஒரு இடம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு பெயர் மகாம் மஹ்மூத், புகழப்பட்ட இடம். யாரெல்லாம் எனக்காக துஆ கேட்கிறீர்களோ நிச்சயம் அந்த இடத்துல நான் மறுமையில் எழுப்பப்பட வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறேன். அப்படி நீங்க கேட்டீங்களாக இருந்தால் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நான் ஷஃபாஅத் செய்வேன். நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி கேட்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரை சொல்லி கேட்கணும். ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல முதலாவது கனி கிடைச்சா சஹாபாக்கள் கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் துஆ கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ ஸமரினா, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ சாயினா, அல்லாஹும்ம பாரிக் ஃபீ முத்தினா. எங்கட அளவையில் நீ பரக்கத்து செய், எங்கட பழத்துல பரக்கத்து செய், எங்கட கன்னிகள்ல பழங்கள்ல பரக்கத்து செய் அப்படின்னு துஆ கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்பாங்க, இன்ன இப்ராஹிம் தஆக லிமக்கா. யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்காக துஆ கேட்டார். இன்ன இப்ராஹிம் நபியு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய நபி, வ அப்து உன்னுடைய அடியான், வ ஹலீலு உன்னுடைய ஹலீல் உற்ற நண்பன். இன்னி நானோ அப்தி, நானோ உன்னுடைய அடிமை, நானோ உன்னுடைய அடிமை, நானும் உன்னுடைய நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டதை போல நான் உனக்கிட்ட துஆ கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்பாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஞாபகப்படுத்தினார். அதனால தான் அல்லாஹ் தஆலா எல்லா இடத்திலும் இப்ராஹிமுடைய மார்க்கம் என்று சொல்கிறான். அதனால தான் இந்த உலகத்துல ரசூலுல்லாஹ் எனக்கு துஆ கேட்கிற போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போல நீங்க என்ன செய்யுங்க, துஆ கேளுங்க அப்படி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3394வது ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டது, நான் மியராஜுக்கு போனேன்,
அந்த மிஅராஜில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். அவர் சிகப்பு நிறமுடைய மனிதராக இருந்தார். அவர் ஒஷ்ரூமில் இருந்து குளிச்சிட்டு வார மாதிரி சொட்டு சொட்டாக நீர் சொட்டுகின்ற அடிப்படையில் அவர் வெளியே வருவதை நான் கண்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தோற்றத்துக்கு தோற்றமாக என்னுடைய உடல் அழகும் அவருடைய முக அழகும் ஒன்றாக இருந்தது என ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நடிகார், இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழுகிற போது ஷிர்க்குகளுக்கு எதிராக, பித்அத்துகளுக்கு எதிராக, தூய்மையான அந்த மக்கமா நகரத்தில் செய்யப்படுகின்ற இந்த தூய்மையான இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இணை இல்லாத நல்ல வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ்ந்து மறுமையில் ஈமானிய சொந்தங்களாக அல்லாஹ்வுடைய அந்த சுவர்க்கத்தை பெறுகின்ற அந்த உயர்ந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.